புதுப்புதர் தங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் நெய்வேலி பாலு அவர்களும் ஊடகவியலாளர் சுமன் சி ராமன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். அறிவார்ந்த விவாதங்கள் நடக்கிற இடங்களாக இல்லாம நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மாநில சட்டமன்றங்களும் போர்க்களங்களாக காட்சியளிக்கின்றன அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. நம்ம நடிகை ரோஜா சட்டமன்ற உறுப்பினராக ஆந்திரா சட்டமன்றத்தில் நடந்து கொண்ட விதத்துக்காக அவரை சஸ்பெண்ட் பண்ணி இடைநீக்கம் செய்த விஷயத்துல அவங்க போட்ட மனு மீது விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் சொல்லுது. சோ ரோஜாவின் கேஸை பத்தி நமக்கு முக்கியம் இல்லை. ஆனா நாடாளுமன்ற ஃப்ளோர் ஆஃப் தி பார்லிமெண்ட்டும் சட்டமன்றங்களும் போர்க்களங்களை போல காட்சியளிக்கின்றன அப்படின்னு நீதிமன்றம் சொல்றத சுமந்த் நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, இது அவங்க என்ன நடக்குதோ அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம நாட்டினுடைய பல மாநிலங்கள்ல நம்ம எடுத்தா கூட தொடர்ந்து இந்த மாதிரி மைக்க உடைக்கிறது, டேபிள் அடிச்சு நொறுக்கிறது, சேரை தூக்கி ஒருத்தர் மேல ஒருத்தர் போடுறது, அங்கேயே சண்டை போடுறது, நீங்க கடைசி ஒரு 3-4 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா மட்டும் ஒரு 6 மாநிலங்கள்ல இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. நம்ம வழக்கமா கேரளா ஒரு மாடல், ஒரு எல்லாமே ஒரு லிட்டரேட் ஸ்டேட். கேரளா அசம்பிளியில கூட இதுதான் நடக்குது, ஆந்திரால நடக்குது, வட மாநிலங்கள் பல இதுல நடக்குது. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரதுக்கு எந்த ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனும் கொண்டு வரப்படவில்லை. இந்த மாதிரி நீங்க மைக்க உடைச்சீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ஆஃப் த டேர்ம் நீங்க சஸ்பெண்டட், இல்ல சேர தூக்கி போட்டீங்கன்னா இது என்ன நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு 4-5 ஒரு சட்ட ரீதியாக இதுக்கு ஏதாவது முடிவு கொண்டு வரதுக்கு மத்திய அரசோ மாநில அரசுகளோ எதுவுமே செய்யல. ஒரு கேஸ் பை கேஸ் பேசிஸ். யாராவது இந்த விஷயத்துல வந்தாங்கன்னா அவங்க எதிர்கட்சியா இருக்காங்கன்னா ஸ்பீக்கர் ஏதாவது சபாநாயகர் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரு. இல்லைன்னாக்கா உங்களுக்கு அவங்க ஆளுங்கட்சியா இருந்தா அதுவும் நடக்காது. சோ இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கு என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். உச்சநீதிமன்றம் சொன்னது 100க்கு 100 உண்மைங்கிறது இங்க நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் வந்தா நல்லா இருக்கும். நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை தடுப்பதற்கு சட்ட ரீதியாவோ அல்லது விதிகள் மாற்றமோ பண்ணவே முடியாது. முதல்ல இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், அரசியல் கோட்பாடுகள் அல்லது கொள்கைகள் தொடர்பான விவாதங்கள் என்பது மாறிப்போய், அல்லது குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை மீது விவாதம் வரும்பொழுது அந்த பிரச்சனையினுடைய தன்மையை பற்றி பேசுவது என்று மாறிப்போய், தனி நபர்களுடைய ஆதிக்கம் அல்லது தான் செய்ததுதான் சரி என்று சொல்லக்கூடிய அந்த விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையோ, ஒரு ஜனநாயக பூர்வமாக ஒரு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது என்பது மாறி போயிடுச்சு. இப்ப அதனுடைய விளைவுதான். நீங்க தமிழக சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா யாருமே எந்திரிச்சு பேச முடியாது. பார்த்தோம், இந்த 5 ஆண்டுகள் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். அதாவது வாயை அடைப்பதற்காகவே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் தான் அந்த 110A. அதாவது விவாதமே இல்லாமல் ஒரு சட்டமன்றத்தை நடத்துவதற்கான ப்ரொவிஷன் தான் அந்த 110A என்பது. அதை எப்போது ஸ்பேரிங்கா யூஸ் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் முன்னால இருந்தவங்க எல்லாம் அந்த 5 வருஷத்துல ஒரு தரம் கூட அந்த மாதிரி யூஸ் பண்ணாத நிலைமைகள்லாம் இருந்திருக்கு. அது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அதற்கான விவாதம் இல்லை என்று சொல்லும் பொழுது வரக்கூடிய அந்த பிரிவு என்பது விவாதங்களையே அடக்கி வாயை மூட வைத்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக வந்திருக்குங்கிறத பார்க்கிறோம். இது ஆளுங்கட்சிக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அது ஜனநாயக மறுப்பு அப்படின்னு ஒரு பக்கத்துல பார்க்கலாம். போர்க்களங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதாவது ஆனா அது அமைதியான ஒரு இடத்தை நிலைநாட்டுவதற்காக 110 பயன்படுத்துற மாதிரி ஒரு பொருள் வருது இல்லையே. அதாவது ஜனநாயக மறுப்பு, எதிர்கட்சிகளுக்கு பேசுவதற்கு இடம் இல்லை, ஒரு வழி பாதையாக நான் சொல்றதை மட்டுமே நீங்க கேட்கணும் அப்படின்னா அங்க போர்க்களம் இல்ல. ஆனா இவங்க சொல்ல போர்க்களம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா, நீங்க இந்த 110 போய் எங்க போய் முடியுதுன்னு சொன்னால், ஏதாவது ஒரு பிரச்சனையை எதிர்கட்சி உறுப்பினர்கள் கிளப்பினால் அதுக்கு பேச விடுவதில்லை. போர் முடிந்த களம். ஆமா, முடிந்த பிறகு போர் முடிந்த ஒரு மயான அமைதி தான் இந்த 110. அப்ப அது ஒண்ணு வருது. ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, இப்ப பொதுவாகவே அரசியல் கட்சிகள்ல எல்லா இடத்திலையுமே அவருடைய கட்சியினுடைய கொள்கைகளோ கோட்பாடுகளோ அல்லது மக்கள் சார்ந்த பிரச்சனைகளோ பேசப்படுவது இல்லை என்பது நியாயமாயிடுச்சு. அது தொடர்ந்து நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அண்மையில வெள்ளத்தில் நடந்த பல விஷயங்கள் இன்றைக்கு எல்லாமே கார்பெட்டுக்கு அடியில் உள்ள தள்ளியாச்சு, கீழே தள்ளியாச்சு. இன்னி வரைக்கும் மாநில அரசு எத்தனை பேர் செத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இதே கொடுக்கவே இல்லை. அவங்க இன்றைய வரைக்கும் அப்படி ஒரு அறிக்கையே இல்லை. ஆனா என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப அப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும், இன்னும் சொல்ல போனா 100 குடும்பத்துல ஒரு குடும்பத்துல ஒருத்தர் செத்து போயிருப்பாங்க. அதெல்லாம் தெரியாம இருக்கு. குறிப்பாக இந்த நம்ம அடையார் கரையில, இந்த கூவம் கரையில இருந்தவங்க எல்லாம் எத்தனை குடும்பங்கள் குடிசையோட மொத்தமா அடிச்சுட்டு போச்சுங்கிறதெல்லாம் தெரியும். அப்ப என்ன வருது என்று சொன்னால், ஆளுங்கட்சி என்ன சொல்றோமோ அதை அப்படியே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது என்ன வருதுன்னா, அங்க விவாதமே இல்லாம போகுது. அதை மீறி யாராவது பேசினா உடனே அவரை வெளியில தள்ளுவது, சஸ்பெண்ட் பண்ணுவது. இப்ப நீங்க ரோஜா கேஸ்ல பாத்தீங்கன்னா
1 வருஷம் ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணுவதற்கான நியாயமே எதுவுமே கிடையாது. இதெல்லாம் என்னன்னு சொன்னால் நீங்க இந்த மாதிரியான ஒரு டிசிப்ளின்ங்கிறது அந்த அந்த அரசியல் கட்சிகளுக்குள்ள வந்தால் தான் அது வரும். இல்ல அதாவது ஒண்ணு இந்த போர்க்களம் இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள் நிச்சயமாக ஒரு சட்டமன்றத்துக்குள்ளேயோ பாராளுமன்றத்துக்குள்ளேயோ யாருக்காவது ஒரு கிரீவியஸ் இன்ஜுரியோ இல்ல உயிரிழப்போ ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா போற ஸ்டேஜ்ல எங்க யாருக்கு அந்த மைக்க தூக்கி அடிக்கிறாங்க, யாராவது தலையிலப்பட்டா அப்புறம் என்ன ஆகுங்கிறது யாருக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. வினோதமான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. மணிப்பூர்ல என்ன பண்ணிருக்காரு, ஒரு எம்எல்ஏ கோவப்பட்டுட்டு ஸ்பீக்கருடைய நாற்காலி மேல போய் சிறுநீர் கழிச்சிருக்காரு. அது சரித்திரத்துல இருக்கு. தொம்போக் சிங்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இந்த அளவுக்கு அதாவது அது ஒரு சட்டமன்றம்ங்கிறது ஒரு கோவிலை போன்ற ஒரு இடம். அங்க போய் மக்களுடைய பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டிய ஒரு இடம், ஒரு ஆலயம் போன்ற இடம். அங்க போய் உட்கார்ந்துகிட்டு நீங்க இந்த அடிதடி ரகளையில இது சகிப்புத்தன்மை இரண்டு, அதாவது ஒண்ணு ஐயா சொன்ன போல ஒரு ஹீரோ வர்ஷிப், ஒரு தலைவர் அவங்கள சுத்தி இருக்கிற அந்த 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 பிரின்சிபிள்ஸ் அதை வச்சு அடிப்படையில் நடக்கிறது. அதனால ஒன்று. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஒரு பிரச்சனைகள் இப்ப இந்த மாதிரி போர்க்களம்ங்கிறது இல்லையா, ஒரு மக்கள் பிரச்சனையை விவாதிக்கும் போது வந்திருக்கா போர்க்களம்? ஒரு குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணும் போது இரு தரப்பினரும் மோதல் ஏற்பட்டதுன்னு வந்திருக்குதா? சுமந்த், எனக்கு வர சந்தேகம் இந்த இன்டெலெக்சுவல் டிபேட் நடக்காம அது பேட்டில் ஃபீல்ட்ஸாக இருக்கு. இன்டெலெக்சுவல் டிபேட் இல்லையே. அதான் அவர் பயன்படுத்தி இருக்கிற உச்சநீதிமன்றம் பயன்படுத்தி இருக்கிற சொற்கள் இன்டெலெக்சுவல் டிபேட், பேட்டில் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிற 2 சொற்கள் இருக்குன்னு. அறிவார்ந்த விவாதம் நடக்காம போர்க்களமாக இருக்கு. அறிவுக்கும் போருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது இயல்பாக. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால என்ன இதே மாதிரி வார்த்தைகளை பார்த்துட்டு இருந்தோம். யூனிவர்சிட்டிஸ் ஆர் நாட் வார் ஜோன்ஸ் அப்படின்னு, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வார் ஜோன்ஸா மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அறிவு சம்பந்தப்பட்ட எல்லா இடங்கள்லயும் போர் சம்பந்தமான சொற்றொடர்களும் சேர்ந்தே வருவதற்கு என்ன காரணம்? இல்ல உங்களுக்கு அறிவு பூர்வமான உங்களுக்கு விவாதங்கள் பல நடந்தன என்றால் ஆட்டோமேட்டிக்கா அந்த போர்க்களமாக மாறுவதும் குறைவதற்கான நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க விவாதங்கள் நடக்கிற இடத்துலயும் இல்ல விவாதங்கள் காரசாரமாக போகலாம், விவாதங்கள் காரசாரமாக இருக்கலாம், வன்மையாக ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிக் கொள்ளலாம், அதுல பெரிய தவறு இல்லை. ஆனால் பிசிக்கலாக தாக்கிக் கொண்டது, அதாவது வார்த்தைகள் மூலம் நீங்கள் உங்களுடைய பாயிண்டை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நீங்க உங்களுடைய கருத்தை நான் கடுமையாக எதிர்க்கிறேங்கிறதுக்கு நான் எந்த விதத்திலையும் நான் எதிர்க்கலாம். ஆனால் ஆபாசமாக பேசியோ அவதூறாக பேசியோ நான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதனால தான் நீங்க இன்டெலெக்சுவல் டிபேட் வந்ததுன்னா, அறிவுபூர்வமான விவாதங்கள் இந்த சட்டமன்றங்களில் நடைபெற்றன என்றால் நிச்சயமாக இந்த மாதிரி நீங்க சரித்திரத்துல லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துல எடுங்க, எல்லா சட்டமன்றத்திலும் நடந்த தகராறு சம்பவங்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலான சம்பவங்கள்ல மக்கள் பிரச்சனைன்னு ஒரு அடிப்படையா ஒரு காரணம் இருக்குமே தவிர ஒருத்தர் இந்த மாதிரி இவரை திட்டினாரு உடனடியாக எதிர்க்க அவங்க கோச்சுக்கிட்டாங்க, இல்லாட்டி ஒருத்தர் வேற ஏதோ ஒரு பிரச்சனை பேசும்போது அவதூறா ஏதோ சொன்னாரு, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இந்த தகராறே வருது. இந்த பேட்டில் ஃபீல்ட் ஆற காரணம் ஒரு குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பது எப்படி என்று எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஒரு விவாதம் நடந்து பேட்டில் ஃபீல்ட் ஆன சரித்திரம் இருக்கா? இல்ல மின்சார பிரச்சனை பத்தி பேசிய சரித்திரம் இருக்கா? அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அறிவுபூர்வமான டிபேட் நடந்தால் நிச்சயமாக இது குறையும். தமிழ்நாட்டில் சட்டமன்றத்திற்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் நடந்துட்டு இருக்கிற சூழல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இன்னும் 4 மாநிலங்கள்ல சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் சொல்லுது அது போர்க்களம்னு. அப்ப நம்ம போர்க்களத்துல போரிடுவதற்கு தயாரான வீரர்களை தான் நம்ம உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கணுமா? இல்ல கிரிமினல் ரெக்கார்டு இருக்கிற இப்ப உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்திலே கிட்டத்தட்ட 1/3 பங்கு ஏதேனும் ஒரு கேஸ ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்களே சொல்லுங்க. இன்னும் ஒரு பின்னணி, இன்னொரு பெரிய பின்னணி நான் என்ன பார்க்கிறேன்னு சொன்னா, ஒரு காலத்துல மிகப்பெரிய ஆளுமைகள் பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ இருக்கும்போது அவங்க எல்லாருமே ஒரு பொறுப்பான சமூகத்துக்கு பொறுப்பான தலைவர்களாக இருந்தாங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப பார்த்தா காங்கிரஸ் ஆட்சிங்கிறது நீண்ட நாளா இருந்தது, 47 ஆரம்பிச்சு ரொம்ப நாளா இருந்தது. நீங்க அப்ப கூட பாத்தீங்கன்னா நேருவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கரிஸ்மாவும் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அவருக்கு ஒரு பெரிய அவரை ஒரு கடவுள் மாதிரி போற்றக்கூடிய அளவிற்கு மக்கள் இருந்தார்கள் என்று சொன்னாலும் கூட அன்றைக்கு கூட எதிர்கட்சி தலைவர்கள் அப்படி இல்லை. Will Mr. Nehru answer this question என்று பேரை சொல்லி கூப்பிட்டு பேசக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு இருந்தாங்க. டாக்டர் GS அதிகாரி இருந்தாரு, ராம் மனோகர் லோகியா இருந்தாரு, HT காமத் இருந்தாரு, ஹிரேன் முகர்ஜி, இவங்கெல்லாம் அன்றைக்கு தாங்கே இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது என்னன்னா நாடாளுமன்றத்தில்
எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு சரி சமமான அந்தஸ்தும் அவர்களுக்கு ஒரு மரியாதையும் ஆளுங்கட்சியிலிருந்து கொடுக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு என்று சொன்னால், இன்றைக்கு கட்சியினுடைய அதாவது முதலமைச்சராக அல்லது பிரதம அமைச்சராக வருபவர் என்பவரே அவரை நம்ம ஐடலைட் பண்றோம். ஒரு பெரிய அவரை ஒரு கடவுள் மாதிரி உருவாக்கக்கூடிய ஒரு உளவிலேயே உருவாக்குறோம். அப்ப என்னன்னு சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதனுடைய அவலத்தை நீங்க நல்லா பார்க்கலாம். கருணாநிதினு பேர் சொல்லக்கூடாது, அவரை கலைஞர்னு சொல்லணும். இன்னும் சொல்ல போனா அவர் வாழும் வள்ளுவர்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த அம்மா எடுத்துக்கிட்டீங்கன்னா புரட்சி தலைவி டாக்டர் அப்படிதான் சொல்லணும். ஜெயலலிதான்னு சொல்லிட்டா அவ்வளவுதான், கொலை நடக்கும், அங்க அது அசம்பிளியிலே கொலை நடக்கும். அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம இந்த போலித்தனமான, இன்னும் சொல்ல போனா நாடகீய பாணியிலான இந்த தலைவர்களை கட்டமைப்பதும் அந்த ஒருவர் தான் எல்லாம் என்பதை போன்ற உருவாக்குவதும் என்பது முதல்ல இது அடிப்படையிலேயே ஜனநாயகத்துக்கு விரோதமானது. பாராளுமன்ற ஜனநாயகம் அப்புறம் இருக்கட்டும். ரெண்டாவது, அந்த சுப்ரீம் கோர்ட்ல சொல்றது இன்டலெக்சுவல் டிபேட்டுக்கும் போர்க்களத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க எந்த டிபேட் நடந்தாலும் போர்க்களம் தான், இன்டலெக்சுவல்ங்கிறதே தேவையில்லை. ஈவன் நீங்க ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையில சுமன் சொல்ற மாதிரி ஒரு குடிநீர் பிரச்சனையா இருந்தா கூட அதுல கூட எல்லாமே அதற்கு ஒரு அடிப்படையான இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா, நான் சொல்றதுதான் சரி, அரசாங்கம் சொல்லுவதுதான் சரி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. நீங்க முன்னால் நடந்த நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயா இருக்கட்டும், மற்ற இடங்கள்லாம் ஓபிஆர் பீரியட்லயோ ஈவன் அண்ணாதுரை பீரியட்ல கூட எதிர்கட்சிகள் சொன்ன பல்வேறு விஷயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்ப மாப்போசி தான் தமிழ்நாடுன்னு பேர் மாற்றணும்னு தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தை அண்ணாதுரை என்ன சொன்னார்னா, நாங்க இதை அபிஷியலாவே கொண்டு வந்துடுறோம், அரசுனுடைய தீர்மானமாக கொண்டு வரோம் சொல்லணும். அவரும் ஒத்துக்கிட்டாரு. அப்படி ஏகமனதாக நிறைவேறியதுங்கிற வரலாறு எல்லாம் நமக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த மாதிரி சரியான ஒரு சஜஷனோ ஒரு தீர்வோ ஒரு பிரச்சனைக்கு வந்தால் அது ஏற்றுக்கொள்வது என்கின்ற மனோபாவம் என்பது இன்றைக்கு ஆளுங்கட்சியில் இல்லை. அதனுடைய விளைவாகத்தான் இது ஒன்று வருது. ரெண்டாவது, தலைவர்களை எல்லாம் கடவுளை போல கட்டமைக்கக்கூடிய இந்த ஐடலைட் பண்ணக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ் இன்றைக்கு முன்னணி வந்துட்டு இருக்கு. சொல்றதுல தமிழ்நாடு சட்டப்பேரவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு அரசும் 100% எல்லா விஷயமும் சரியா செய்ய முடியாது, அதை ஒத்துக்கிறோம் இல்லையா? எந்த ஒரு அரசு உலகத்துல வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கவர்மெண்ட்னா கூட ஏதாலும் ஒரு சில குறைபாடுகள் இருக்கும். அந்த குறைபாடுகளை சுட்டிக்காட்டுவதுதான் அது, அந்த இடம் தானே, அதுக்கு தானே எதிர்கட்சின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. எதிர்கட்சியினுடைய பொறுப்பே அதுதானே. சோ அது எதிர்கட்சிகளுக்கு நீங்கள் அந்த ஒரு ஜெனுவின் கிரீவன்சஸ், அதாவது மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள், உண்மையான பிரச்சனைகள், அதை எடுத்து வைத்து அதை ஆளுங்கட்சி ஏற்றுக்கொண்டால் தான் அதை தீர்த்து வைக்க முடியும். யாருமே எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படையில் நீங்க போகும்போது, கிரிட்டிக்கலா யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னாக்கா அப்புறம் நிச்சயமாக இந்த மாதிரி போர்க்களமாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகம். ஒரு பெரிய போர்க்களமாக மாறக்கூடிய ஒரு விஷயத்தை மத்திய அரசு வேறு விதமாக தடுத்தது அப்படின்னு ஒரு நினைக்கிறதுக்கு இடம் இருக்கிற ஒரு மோசமான நடவடிக்கையை உயர்நீதிமன்றம் நேற்று ரத்து செய்து உத்தரகாண்ட்ல குடியரசுத் தலைவர் ஆட்சியை ரத்து செய்திருக்குது. மத்திய அரசு மீது கடுமையான கண்டனங்களை கிட்டத்தட்ட பதிவு செய்திருக்குது. இது தொடர்பான விஷயங்கள்ல கூட காங்கிரஸ் கட்சி உத்தரகாண்ட் மாநிலத்தில் அரசியல் சட்டத்தன்மையை உருவாக்கியதற்காக மோடி தலைமையிலான மத்திய அரசை கண்டித்து மாநிலங்களவையில தீர்மானம் நிறைவேற்ற காங்கிரஸ் கட்சி முடிவு செய்திருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தியும் இதோட சேர்ந்து இருக்கு. அப்போ அந்த தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான விவாதமும் அங்கு ஒரு போர்க்களமாகத்தான். இல்ல, இதுல என்ன ரொம்ப வருந்தத்தக்க விஷயம்னா, இந்த அதாவது மத்திய அரசினுடைய நடவடிக்கை நிச்சயமாக அந்த காலகட்டத்திலேயே எல்லாரும் சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் சட்டப்பேரவையில அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் என்று ஒரு சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் வந்த பிறகு, அந்த 9 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ண பிறகு அவர்களுடைய நடவடிக்கை சட்டமன்றத்தில் இவருக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையாங்கிறது நிரூபிச்சிருக்கணும். ஏன்னா ஒன்னு லா அண்ட் ஆர்டர் பிரேக் டவுன் ஆன மாதிரி, சட்ட ஒழுங்கெல்லாம் சீர்கழிந்த மாதிரி ஒண்ணு இல்ல. அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவங்க இப்ப என்ன கொடுமைனா, இப்ப என்ன ஆகும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுனால அடுத்த பாராளுமன்ற தொடரும் திருப்பி இந்த மாதிரி கோஷம் போட்டுட்டு அரசை கண்டிக்கிறோம், யாருக்காவது அதாவது இந்த நடவடிக்கை எடுத்தது அவங்க ஏதாவது அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க, அடுத்த பார்லிமெண்ட் செஷன் இதுல போயிடும். அதுதான் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஆனா அது உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிற அந்த வேர்டிக்ட் வரவேற்கத்தக்க வேண்டிய வேர்டிக்ட். இது 29ஆம் தேதி ஃப்ளோர் டெஸ்ட் சொல்லிருக்காங்க. இன்னைக்கு ஆனா மத்திய அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க, அப்பீல்ல. உச்சநீதிமன்றத்தில் இன்று நடக்க போகுது. ஆனா உயர்நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது, 356 பயன்படுத்தி ஆட்சிகளை கலைப்பது நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரல் ரூல், மத்திய ஆட்சி ஒரு அரசாங்கத்தினுடைய வலிமையை சோதித்து பார்ப்பதற்கு மாற்றாக இருக்க முடியாது. அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையாங்கிறத பாக்குறதுக்கு சென்ட்ரல் ரூல் பார்க்க முடியலன்னா, சென்ட்ரல் ரூல் மத்திய ஆட்சி கவர்னர் ஆட்சி மாற்றாக இருக்க முடியாதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லுது.
இந்த பகுதி நிறைவு செய்யணும். நீங்க உங்களுடைய இல்ல, கருத்து இதுல ஒண்ணுமே இல்லை. இதற்கான ஒரு தேவை என்னன்னு நீங்க பாருங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, இப்ப வந்து பாராளுமன்ற மேலவையில வந்து ராஜ்யசபால வந்து இப்ப ஆளுங்கட்சிக்கு வந்து ஆதரவு இல்லை, அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, போதுமான வலு இல்லை. அங்க காங்கிரஸ் மற்ற எதிர்க்கட்சிகள் தான் அவங்க வந்து ரூலிங்கா இருக்காங்க. அப்ப அந்த நிலையில எப்படியாவது ராஜ்யசபால வந்து அவருடைய எண்ணிக்கையை வந்து அதிகமாக்கணும் என்று சொன்னால் பல மாநில சட்டமன்றங்களை கைப்பற்ற வேண்டும். அதுதான் வந்து இன்னைக்கு பாஜக இருக்கக்கூடிய குறிக்கோள். அதனுடைய ஒரு ஆஃப் ஷூட் தான், அதனுடைய எதிர் விளைவு தான் வந்து இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த அங்க கவர்னர் ஆட்சி அங்க கொண்டு வந்ததுக்கான காரணம். அப்ப இதை வைத்து தான் நீங்க எல்லாம் பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் வரக்கூடிய 5 சட்டமன்ற தேர்தல்கள்ல பாஜகவுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட இல்ல. அப்ப என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி இடங்கள்ல அவங்க ஒரு மாநிலத்துல மட்டும் வாய்ப்பு இருக்கு, அசாம்ல மட்டும் வாய்ப்பு. அப்ப அதை மட்டும் வைத்துக் கொண்டு இன்னைக்கு பண்ண. அப்ப என்னன்னு சொன்னால் எப்படியாவது பை ஹூக் ஆர் குரூக் எப்படியாவது சில மாநில சட்டமன்றங்களை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியது வந்திருக்கு. இது அமித்ஷா அவங்க பாஜக தலைவர் காங்கிரஸ் செஞ்ச என்னெல்லாம் தவறுகள் காங்கிரஸ் செஞ்சாங்களோ அதே தொடர்ந்துதான் காங்கிரஸ் வந்து அந்த காலகட்டத்தில் எத்தனை மாநில அரசுகளை டீஸ்டபிலைஸ் பண்ணி கலைச்சு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்தாங்க. அதே போக்கில் தான் இந்த பாஜக அரசு செல்லுதுங்கிறது அது காட்டுது. காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த, காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள் பெயர் மாறி இவங்க நடைமுறைப்படுத்துறாங்கன்னு ஒரு பக்கம் சார்ஜ் இருக்கு. காங்கிரஸ் செய்த தவறுகளையும் அதே மாதிரி இவங்க செய்யறாங்க. அது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் தான். நம்ம ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய குடும்ப அரசியலுக்கும் கம்பெனி அரசியலுக்கும் வாக்காளர்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு கப்பல் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி நேற்று தமிழ்நாட்டில் பேசும்போது சொல்லியிருக்கிறார். குடும்ப அரசியல் கம்பெனி அரசியல் அப்படின்னு சொல்றாரு. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா அப்படிங்கறது ஒரு கேள்வி. ஆனா அவர் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்யும் போது அவர் பேசுறாருங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் சொல்ற கருத்து வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் பெரும் அளவுல வந்து ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான். அது இந்த தேர்தல் நடக்க போதா அப்படிங்கிறது வேற விஷயம். அது என்னுடைய கருத்து, அது பெரிய அளவுல நடக்காது. ஆனால் அது நடப்பதற்கான சீட்ஸ் இப்போ சோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு இது. இந்தியா அளவுல பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள் வந்து, அதாவது ஒரு ஃபேமிலி ஹெல்ட் பிசினஸ் என்டர்பிரைஸ் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு எப்படி வந்து ஒரு குடும்பம் வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சு அந்த தொழில் பெரிய லெவல்ல வளர்ச்சி பெற்று ஒரு பெரிய கார்பரேஷன் ஆகுறதோ அந்த மாதிரி தான் அரசியல் கட்சிகள் பல மாநிலங்கள்ல நம்ம பாக்குறோம். ஒருத்தர் அமைக்கிறார் அந்த கட்சி, அதுக்கப்புறம் அவர் பிள்ளை, அவர் பேரன், அப்படியே போயிட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற. சோ திரு கட்கரி அவர்கள் சொல்லும் கருத்துல வந்து ஒரு பெரிய மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அவர் அதற்காக அந்த மாற்றம் ஏற்படுவதற்காக பாஜக பெரிய அளவுல ஒன்னும் செய்யலையே இந்த தேர்தல்ல அப்படிங்கறத ஒரு பெரிய கூட்டணி அமைக்கிறதுக்கோ எதுவும் அது செய்யறதுக்கு தவறிட்டாங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது 2014 அவர் இந்த கருத்தை சொல்லியிருப்பாரா அப்படிங்கிறது. ஏன்னா அப்ப கூட்டணியில் இருக்கும் போது குடும்ப அரசியல்ல ஈடுபடும் கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருக்கிற பாஜக 2014 சொல்லாத போது இப்ப ஏன் சொல்றாங்கிறது ஒரு கேள்வி. இல்ல, இன்னொரு ஆங்கிள் அவங்க வந்து இப்படி பாரதிய ஜனதா கட்சி குடும்ப கட்சியாகவோ கம்பெனி அரசியல் மாதிரியோ நடக்கவில்லை அப்படிங்கறத ஹைலைட் பண்றாரு. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்களால தேர்வு செய்யப்பட்டவரா இல்ல மேல இருந்து நியமிக்கப்பட்டவரா? அந்த நியமனம்ங்கிறது வந்து கம்பெனி கட்சி மாதிரியா எப்படி அதை பார்க்கணும்? இல்ல, அதாவது நிச்சயமா வந்து உங்களுக்கு நியமனம் அப்படிங்கிற அடிப்படையில மட்டும் ஒரு குடும்ப அரசியல் நடக்குதோ இல்ல ஒரு கம்பெனி அரசியல் நடக்குதோ அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா எல்லா கட்சிகளும் ஒரு அடிப்படையில ஒரு சென்ட்ரல் கமாண்ட், ஹை கமாண்ட் இருக்கும்போது காங்கிரஸா இருந்தாலும் தேசிய கட்சிகள் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து நியமனத்தை வந்து ஜனநாயகத்தின் ஒரு பகுதி, ஜனநாயகத்தினுடைய பகுதின்னு நான் சொல்லவே இல்லை. அதாவது இது வந்து முழுமையாக அடிப்படையாக மாநில உறுப்பினர்களும் மாநில கட்சியும் கூடி முடிவெடுத்து தலைவர் யாருங்கிறது நியமிக்கிறது தான் ஜனநாயகம். ஆனால் இந்த ஒரு ஹைகமாண்ட் நியமிக்கிறாங்கிற ஒரே காரணத்தினால இது வந்து ஒரு கம்பெனியாகவோ ஒரு குடும்ப ரீதியாக நடக்கும் ஒரு விஷயமாக பெரிய அளவில் மாறாது. தொடர்ந்து இந்த மாதிரி அதாவது மாநில கட்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து வித்தியாசம் இருக்கிறது, ஒருத்தரை கொண்டு வரணுங்கிறாங்க. ஆனால் அதை மீறி இப்ப பலமுறை நம்ம காங்கிரஸ் ஆட்சியில பார்த்திருக்கோம், லோக்கல் ஸ்டேட் லெவல் லீடர்ஷிப்ல ஒருத்தருக்கு ரொம்ப ஆதரவு இருக்கும். அதை மீறி ஹைகமாண்ட்ல இருந்து யாரோ ஒருத்தர் அவங்களுடைய ஆளை கொண்டு உட்கார வைப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது நிச்சயமா ஜனநாயகத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு கேடு விளைவிக்குமே தவிர அதை வந்து அடிப்படையாக வைத்து இது டோட்டலி இது ஒரு ஃபேமிலியோ கம்பெனி அரசியல் அப்படிங்கறத நம்ம ஃபுல்லா
ஒரு அப்பா மகன் பேரன் அந்த அந்த அடிப்படையில போற ஒரு கட்சியை நம்ம இதையும் ஈக்குவேட் பண்ண முடியாது. ஹரியானாலையும் மகாராஷ்டிராலையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக நாங்கள் இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய தலைமையிட்ட சொல்லி மத்திய தலைமை அதை அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னு பொருளா முதலமைச்சரா? இல்ல முதலமைச்சர் மேல இருந்து யாரையும் அவங்க இம்போஸ் பண்ணலன்னு சொல்றீங்க? இல்ல, மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் தேவேந்திர பட்னாவிஸ் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் அவரை தான் விரும்பினாங்க. அவருடைய தலைமையில தான் கேம்பெயின் நடந்தது. அவருடைய தலைமையில தான் தேவேந்திர பட்னாவிஸ் வருவாருன்னு சொல்லிதான் அவங்க, அதாவது முதலமைச்சர் என்ற வேட்பாளர் சொல்லல. மத்திய தலைமையே தலையிடாம உறுப்பினர்கள் இவர்கள் தேர்ந்தெடுத்தார்களாங்கிறது ஒரு கேள்வி. ஜனநாயகத்தினுடைய பங்கு என்ன? மாட்டாங்க. ஏன்னா பவரே வந்து ஹைகமாண்ட் தான் இருக்கு. சோ சட்டம் அந்த அந்த மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட அவங்களுடைய ஹைகமாண்ட் யாருக்கு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் தேர்ந்தெடுப்பாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது பெருமளவு பெரிய கம்பெனி இது வந்து நிதின் கட்கரியுடைய ஸ்டேட்மெண்ட்டே இது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் செர்மனானந்த மவுண்ட் நிறைய பேர் சொல்றாங்க. பெரிய கோட்பாடுகள் நிறைய சொல்றாங்க. நடைமுறையில என்னன்னு தான் இப்ப அண்மையில பாஜக பார்த்தோம். பியூஷ் கோயல் வந்து இதுல ஜெயலலிதாவை மீட் பண்ண முடியலன்னு சொல்றாரு. உடனே பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. அப்புறம் இன்னொரு அமைச்சர் சொல்றாரு, ஆமா எனக்கும் அதே நிலைமை தான் சொல்றாரு. ஆனா அதே நேரத்தில் வெங்கையா நாயுடு சொல்றாரு, அதெல்லாம் இல்ல, நான் வந்து 2-3 தடவை மீட் பண்ணிருக்கேங்கிறாரு. நிர்மலா சீதாராமன் சொல்றாப்ல. இதை வந்து இப்ப இதை காட்டுதுன்னா, இப்ப பொதுவா அரசு என்று சொன்னால் நீங்க கட்சியை விட, கட்சிக்கு வெளியில, கட்சினா உள்கட்சி விவகாரமா போயிடும். இப்ப அரசு என்று வந்துவிட்டால் அதனுடைய அடிப்படையான விஷயம் என்னன்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு அரசாங்கத்தில் ஒரு பிரச்சனையில ஒரு விஷயத்தை அல்லது குறைந்தபட்சம் ஒரு பிரதமரோ ஒரு அமைச்சரோ பேசிட்டார்னு சொன்னால் அதன் மீது மற்றவர்கள் வந்து அதுக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு பொறுப்பு, நிர்வாக பொறுப்பு என்பது இருந்தது. இப்ப அது இல்லை. பாஜக இது முதல் தரம் இல்லை, இது பலதரம் நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னு சொன்னா பாஜக ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது இவர் முதலமைச்சர் ஒன்று சொல்லும் போது பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுவாரு. அதே மாதிரி இங்க கேட்டாச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து அவருடைய தனி கருத்தும்பாங்க. ஒரு கட்சிக்குள்ள எப்படி தனி கருத்து இருக்க முடியும்? ஒரு அரசுக்குள்ள ஒருத்தருக்கு எப்படி தனி கருத்து இருக்க முடியும்? இது மாதிரி எல்லாம் பேசுவது எல்லாம் வேறு. ஆனா என்னன்னா இது எல்லாமே எப்படி இருக்குன்னா படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமா கோயிலுங்கிற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. ஆனா நடைமுறை என்று வரும்பொழுது அப்படி இல்லை என்பதை தான் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, இந்த 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 உள்கட்சி ஜனநாயகம் என்பது கிட்டத்தட்ட பல வகையில மறுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் நம்முடைய அனுபவமா இருக்கு. யாரும் ஒரு மாற்று கருத்து தெரிவிக்கவே கூடாது. பிரதமர் ஒன்று சொன்ன உடனே எல்லாரும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். யாரும் ஒரு மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஒரு மூத்த தலைவர் எது சொன்னாலும் எல்லாரும் ஏத்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில வந்துச்சுனாக்க நீங்க உடனே என்ன சொல்றீங்க? எல்லாம் டம்மி மாதிரி உட்கார்ந்துருக்காங்க, அவர்கிட்ட ஒருத்தருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, இந்த கட்சி வந்து ஒரு சர்வாதிகார ரீதியாக நடத்தப்படும் ஒரு கட்சி. உடனே இந்த குற்றச்சாட்டு வரும். நிறைய பேர் வெவ்வேறு கருத்துக்களை ஒரே விஷயத்தை பத்தி சொன்னாங்கன்னா அவங்க என்னங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரல்ல பேசுறாங்க, அதுல வந்து ஒருத்தர் கான்ட்ரடிக்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த கட்சியில வந்து கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கு. சோ ரெண்டுமே வந்து நீங்க அதனுடைய பேலன்ஸ் தான் நீங்க பாக்கணும். இது ரெண்டுத்துல எப்படின்னாக்க இந்த மாதிரி விஷயங்களில், அதாவது ஒரு கண்ட்ரியுடைய செக்யூரிட்டி அந்த மாதிரி இல்லாத விஷயங்களில் பல்வேறு கருத்துக்கள் ஒரு கட்சியிலிருந்து ஒலிக்கிறது தப்பே கிடையாது. அதாவது எந்த அமைப்பிலுமே அடிப்படையான கோட்பாடு என்னன்னு சொன்னா இண்டிவிஜுவல் ஆர் இண்டிபெண்டன்ட் ஒப்பீனியன் அண்ட் கலெக்டிவ் டிசிஷன். இதுதான். அப்ப என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி பேசும்பொழுது எல்லாரும் தனிப்பட்ட கருத்தை சொல்லலாம். ஆனால் ஒரு முடிவு என்று வந்து விட்ட பிறகு இட் இஸ் பைண்டிங் ஓவர் ஆல். அடிப்படையான ஒரு எந்த ஒரு அமைப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு ரூல். பியூஷ் கோயல் சொன்னது தப்புன்னு சொல்லலையே. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்குது இன்னைக்கு. பொதுவாக இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு பிரச்சாரம் தொடர்பான விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு பொதுவாக ஒரு 3 போக்குகளை பார்க்க முடியுது. ஒன்று, இந்த பகல் நேரத்தில் பிரச்சாரம் செய்ய முடியல, வெயில் ரொம்ப கொடுமையாக இருக்கு. விதிவிலக்காக அதிமுக மட்டும்தான் பிரச்சார கூட்டம் நடத்துது. மற்றவங்க எல்லாம் ஓரளவுக்கு மாலை நேரத்தில் கவனம் செலுத்துறாங்க. ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு கட்சிக்கு கொடுத்த தொகுதியை திரும்ப பெறுவது, அப்புறம் ஒன்றுக்கு பதிலாக திரும்ப பெறுவது, இல்லைன்னா ஒன்னு வாங்கிட்டு ஒன்னு கொடுக்கறது அப்படின்னு ஆரம்பத்துல எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குங்கிறத தள்ளி வச்சுட்டு தினமும் ஏதாவது ஒரு முடிவுகள்ல மாற்றம் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வேட்பாளர்கள் மாற்றமும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த 3 போக்குகளும் புதிதாக உருவான மாதிரி இருக்கு. முன்னாடி ரேரா நடந்துட்டு இருந்தது, இப்போ சிறிய கட்சிகள்ல இருந்து பெரிய கட்சிகள் வரைக்கும் அதை எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறதாக பார்க்கிறோம். இந்த 3 விஷயங்களையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல வந்து இந்த வெயில்ல
இதுல வந்து நிறைய பேர் வந்து மிக முக்கியமாக இது பெரும்பாலாக அதிமுக தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சருடைய கூட்டங்களை பத்தி தான் பரவலாக விமர்சனம் எழுந்திருக்கிறது. அதை வந்து நிச்சயமாக வந்து ஒரு விஷயம், நீங்க ஒரு 2:30 மணி 3 மணிக்கு மதியம் மீட்டிங் போடுறீங்கன்னாக்க 10:11 மணிக்கே வந்து மக்களை அங்க தொண்டர்கள் எல்லாம் கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க, அவங்க வந்துடுறாங்க. சோ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு குடிநீர் வசதியோ இல்ல ஒரு சாப்பிடறதுக்கு ஏதாவது ஒரு வசதியோ இல்லை அங்க. சோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு 50,000 மக்களோ 40,000 பேரோ வந்து நிற்கும் போது நிச்சயமாக அதற்கு வசதி செய்வதை விட அதெல்லாம் எல்லா இடத்துலயும் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கறதுங்கிறது அதுவும் ஒரு பிரச்சனை தான். அந்த அடிப்படையில மாலை நேரங்கள்ல இப்போ மற்ற கட்சிகள், பெரும்பாலான மற்ற கட்சிகள்ல திமுக திரு ஸ்டாலின் எடுத்துட்டாலும் திரு விஜயகாந்த் எடுத்துட்டாலும் பெரும்பாலான மற்ற கட்சி தலைவர்கள் மாலையில ஒரு 4:30 மணி அந்த மாதிரி தொடங்கி ஒரு 7, 8, 9 வரைக்கும் அந்த பிரச்சாரம் போகுது. அந்த விதத்துல அதிமுகவும் மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இது தேர்தல் ஆணையம் ஏதாவது செய்ய முடியுமா, அதுதான் அடுத்த கேள்வி. தேர்தல் ஆணையம் வந்து மழை பெய்யுறது, நீங்க மீட்டிங் நடத்தாதீங்க, வெயில் அடிக்குது மீட்டிங் நடத்தாதீங்கன்னு தேர்தல் ஆணையம் ஒரு ரூலாக அவங்களால சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் இருக்கும்போது என்ன அவங்க கைட்லைன்ஸ் வேணா சொல்லலாம், இந்த மாதிரி அடிக்குவேட் வசதி இருக்கணும், உள்ள இருக்கிற மக்களை வெளியே போறதுக்கு விடணும். ஏன்னா நிறைய இதுல அந்த என்க்ளோஷர்ல வந்துட்டாங்கன்னா செக்யூரிட்டி காரணத்தினால அவங்களை வெளியே போறதுக்கு விடல அப்படிங்கிறது பரவலா மீடியால வந்திருக்கிற ஒரு செய்தி. அந்த மாதிரி விஷயங்கள் வேணா தேர்தல் ஆணையம் சொல்லலாமே தவிர நீங்க மீட்டிங்கே போடாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நிச்சயமாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை ஏற்கனவே 4 பேர் இறந்திருக்கிறதாக செய்தி, முதல் மீட்டிங்ல 2 பேர், அதுக்கப்புறம் இப்போ சேலத்துல 2 பேர். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நிச்சயமாக அது வந்து ஒரு எலெக்ஷன் இஷ்யூ ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ அவங்க விரும்புறாங்களோ விரும்பலையோ அது வேற விஷயம். இது வந்து இன்னைக்கு அது தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் பிரச்சனையாக உருவாகி இருக்கிற ஒரு விஷயம் அடிப்படையில அவங்க நேரத்தை நிச்சயமா மாத்துவாங்கன்னு நம்புறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம் தான். மக்களுக்கு வந்து தேர்தல் கமிஷனுக்கு வந்து அதிகாரம் இருக்கா இல்லையா என்பதை விட எப்படி வந்து வாக்குச்சாவடிகளும் வாக்குப்பதிவும் முறையாக 100க்கு 100 விழுக்காடு நடக்கணும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அதை போல பிரச்சாரம் தொடர்பாகவும் பரப்புரை தொடர்பாகவும் தேர்தல் கமிஷனுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன்னா இப்ப குறிப்பா சொல்றேன், ராத்திரி 10 மணிக்கு மேல வந்து ஒரு கூட்டம் நடக்குதுன்னா தேர்தல் கமிஷன் அதை அனுமதிக்காது. அப்ப அதுதான் நான் என்ன சொன்னேன்னா 10 மணிங்கிறத நீங்க 12 மணின்னு ஆக்கிங்க, அதை குறைங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ வந்து மீடியாவும் இன்றைக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் போன்று இருக்கக்கூடிய இன்றைக்கு இந்த அறிவியல் சாதனங்களுடைய வளர்ச்சி என்பது பிரம்மாண்டமா இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, முதலமைச்சர் வந்து எப்படி வந்து இவங்க வந்து செக்ரட்டேரியட்ல இருந்து தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை வந்து ஒரு பட்டன் அழுத்தி திறக்கிறாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கு அவங்க செய்யலாம். அவங்களுக்கு அதன வசதியும் இருக்கு, அதற்கான தேவையில்லை வசதிகளை உருவாக்கிக் கொள்வதும் ஒன்றும் பெரிய கட்டம் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்னா ஊருக்கு ஒரு ஹாலில் போடுங்க, அதை அவங்க பேசுறதை எல்லா இடத்துலையும் பீம் பண்ணி எல்லாருமே பார்க்கட்டுமே. ஒன்றும் இல்லையா, உங்களுக்கு வசதி இருக்குன்னா எல்லா இடத்துலையும் கொட்டையை போட்டு நடத்துங்க, ஷாமியானா போட்டோ ஏதோ ஒன்று போட்டு நடத்துங்க, ஒரு இடத்துல ஒரு குறிப்பான இடத்துல. ரெண்டாவது இன்னொன்னு, இனிமேல் வந்து இந்த கூட்டத்தை காமிச்சு தான் வந்து பேசணுங்கிற அந்த கட்டாயம் மாறி போயிடுச்சு. ஏன்னா எலக்ட்ரானிக் மீடியா வந்த பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் பேசுறதுங்கிறது இப்ப எல்லா கட்சிகளுக்கும் அவங்களுக்கு 1, 2, 3 தொலைக்காட்சி இது வந்துருச்சு, சேனல் வந்துருச்சு. அப்படிப்பட்ட சூழல்ல நீங்க அவ்வளவு ரொம்ப எளிதாக இதை செய்ய முடியும். இதை வந்து வேணும் என்றே ஏதோ மக்கள் மத்தியில வந்து ஒரு பரபரப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக செய்வதாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். ஒன்னும். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை வந்து நிச்சயமாக எலெக்ஷன் கமிஷன் வேற மாதிரியாக கட்டுப்படுத்த முடியும். நம்பர் 1, இரவு நேர பிரச்சார நேரத்தை நீட்ட வேண்டும், அது நம்பர் 1. ரெண்டாவது, மக்களுடைய உயிர் பாதுகாப்புக்கும் அவர்களுடைய உடல் பாதுகாப்புக்கும் வேட்பாளர்களும் அரசியல் கட்சிகளும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னாலே இது வந்து கிட்டத்தட்ட இது சரியாயிடும் நான் நினைக்கிறேன். வர்ச்சுவல் ரியாலிட்டி வேன்ஸ் திரு மோடி அவர்கள் குஜராத் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பும் அதுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலையும் மிகவும் எஃபெக்டிவாக பயன்படுத்தியது. அதாவது வர்ச்சுவல் ரியாலிட்டி வேன்ஸ்னாக்க ஒரு ஆக்சுவலா அந்த நபர் உங்கள் முன்னாடியே நின்று பேசுற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்றதுக்கான டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கு. இந்தியால நம்ம பிரதமர் முன்னாடி பயன்படுத்தியிருக்காரு. இன்ஃபேக்ட் 5 வருஷம் முன்னாடியே பயன்படுத்தியிருக்காரு. சோ இந்த மாதிரி டெக்னாலஜியும் அதிமுக அதை பத்தி யோசிக்கலாம் வேற. ஏன்னா அந்த இம்ப்ரெஷன், அந்த 1 லட்சம் மக்கள் கூடுறாங்கிறத அந்த டிவியில காட்டணுங்கிறது வந்து ஒரு கட்டாயம். அதனால வந்து அவங்க ஜெயிக்க போறாங்க இல்லன்னா தோக்க போறாங்கிறது நிச்சயமா கிடையாது. எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அந்த வட்டத்தில் இருக்கிற அந்த கூட்டத்தை வச்சு மட்டும் நம்ம அது கூட்டத்தை பார்த்து மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது நீங்க சொல்றது இல்ல. கூட்டத்தை பார்த்து மட்டும் அந்த ஒரே ஒரு காரணத்தினால. ஏன்னா நம்ம பலமுறை பார்த்திருக்கோம், அதிமுக முன்னாடி நடத்தின கேம்பெயின்ஸ்ல
மிகப்பெரிய கூட்டங்கள் வந்து கட்சி தோல்வி அடைந்து கூட்டம், சாதாரணமான கூட்டம் வந்து கட்சி பெரும் வெற்றியும் பெற்றிருக்கிறது. ஆனாலும் சைக்கலாஜிக்கலா அந்த கூட்டம் வந்து ஒரு கட்சி தொண்டர்களுக்கு ஒரு பூஸ்ட், செல்வாக்கு செலுத்துது. இல்ல செல்வாக்கு நிச்சயமாக ஒரு 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் ஒரு மீட்டிங்க்கு வந்தாங்கன்னா அதை பார்க்கும்போது எல்லோருக்கும் ஒரு அந்த கட்சி தொண்டர்களுக்கே ஒரு உத்வேகம் அதிகமாக வரும். நிச்சயமாக வேட்பாளர்களுக்கு ஒரு பூஸ்ட், மொரால் பூஸ்ட் இருக்கும். கட்சி தலைமைக்கே அது மொரால் பூஸ்ட் இருக்கும். ஏன்னா இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு தேர்தல் பிரச்சனையாக உருவாகும் போது, அதில் மக்கள் இறந்து போகும் பொழுது நிச்சயமாக அதுக்கு அதை எப்படி மாற்றிக்கொள்வதுங்கிறத அவங்க நிச்சயமா யோசிக்கணும். உயிரிழப்பை தடுப்பதற்கு என்ன செய்யணுங்கிறத அவங்க கான்கிரீட்டா அதாவது செய்யணும். செய்ய முடியாது. ஹீட் ஸ்ட்ரோக் தொடர்பான விஷயத்துக்கு இப்போ அடுத்தது வந்து மீடியா வந்து இதை தேடிட்டு அடுத்த மீட்டிங்ல யாராவது மயக்கம் போட்டாங்களா, யாராவது விழுந்தாங்களா, இது வந்து இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். அவங்க அடிப்படையான கோளாறு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு ஒரே ஒருவர் தான் பிரச்சாரமா? இவ்வளவு அமைச்சர்கள் இருக்காங்க, கட்சியில பேச்சாளர்கள் இருக்காங்க, பெரிய அறிஞர்கள் இருக்காங்க, அரசியல் தெரிந்தவர்கள் இருக்காங்க. அப்ப என்ன எங்க போய் இது முடியுது என்று சொன்னால், இந்த ஒரு நபர் என்பதனாலதான் இது வரக்கூடிய விளைவு. இது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எல்லா கட்சியிலுமே 2 பேர் 3 பேர் கேம்பெயின் அங்க நடத்துறாங்க. அவங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க வெளிப்படையாக அனைத்து அமைச்சர்களும் கூறுவது எங்கள் கட்சியில் ஒரு தலைவர் தான் அப்படிங்கறது அவங்க ஓபனா சொல்றாங்க. இல்லையே, அது வந்து வேற விவாதம், அது வேற விவாதம் இல்ல. அவங்க வைத்துக் கொண்டு எலெக்ஷன் கமிஷனும் கண்டுக்காது அப்படிங்கிறது வந்து அது சரியான எனப்படல. மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஒட்டன்சத்திரம் தொகுதியை அதிமுக திரும்ப வாங்கி கொண்டு அவர்களுக்கு வேலூர் தொகுதியை கொடுத்தது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் உளுந்தூர்பேட்டை மனிதநேய மக்கள் கட்சிகிட்ட இருந்து வாங்கிடுச்சு. திமுக அதுல கண்டெஸ்ட் பண்ணுது. இது மாதிரியான விஷயங்கள் ஒரு கூட்டணிக்குள்ள முடிவாகி கொடுத்த தொகுதிகளை மீண்டும் திரும்ப பெறுவது அப்படிங்கிற மாதிரியான போக்குகள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, பல காரணங்கள் இருக்கும். இது வந்து ஒரு காரணம். அது சம்பந்தப்பட்ட 2 பேரும் சம்மதிக்கிறாங்க. அதை தவிர 2 பேருக்கு மற்றவங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றது ஒரு பதில். இல்ல அந்த அடிப்படையில் நான் சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பல காரணங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வந்து அந்த பெரிய கட்சி பிரிடாமினன்டா, இது வந்து பெரிய கட்சி இந்த மாற்றங்களை செய்யும், அதை சிறிய கட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும் தான் பெரும்பாலான சமயங்களில் அப்படிதான் வரும். ஏன்னா ஒரு பெரிய கட்சியை ஒரு தொகுதி ஏற்கனவே அறிவிச்சு வேட்பாளர் அறிவிச்ச பிறகு சின்ன கட்சிக்காக அவங்க விட்டு கொடுக்கறதுங்கிறது சில நேரங்களில் நடக்கலாமே தவிர பெரும்பாலான நேரங்களில் பெரிய கட்சியின் ஆதரவாகத்தான் இது செயல்படும். இது அவங்க நடத்துறாங்க அப்படின்னாக்கா, ஒண்ணு வந்து அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கறது வேற ஒரு தொகுதியில அந்த தொகுதியை மாற்றி இவர்களுடைய சமுதாயம் அங்க அதிகமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த டிக்கெட் கொடுத்தா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரி, வின் வின் சிச்சுவேஷன் ஃபார் போத், 2 பேருக்கும் ஒரு வின் வின் சிச்சுவேஷன் அப்படியும் இருக்கலாம். ரெண்டாவது, அந்த ஒரு தொகுதியில நமக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பே இல்லை, சரி இது வந்து அலையன்ஸ் பார்ட்னர் தலையில கட்டிடலாம் அப்படிங்கறதும் காரணமாக இருக்கலாம். ஆனால் அடிப்படையாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுது இதெல்லாம் தீர்த்து வைக்கப்பட வேண்டும். வேட்பாளர்கள் மாற்றப்படுவது வேறு. அது வந்து முன்னாடி தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் நடக்காது. ஒரு 15 வருஷம் முன்னாடியோ 20 வருஷம் முன்னாடி தேர்தலில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 100 கேண்டிடேட் அறிவிக்கிறது, அப்புறம் ஒரு 15 பேர் 20 பேரை மாத்திக்கிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து பெரிய அளவில் நம்ம பார்த்தது கிடையாது. அது வந்து ஒரு 2 தேர்தலா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தேர்தலில் மிகவும் அதிக அளவில் பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து இட் ஷோஸ் a lack of homework. ஏன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் யார் உங்கள் கட்சியில் அந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். அவரை வேட்பாளராக நீங்கள் நியமித்தால் என்ன பிரச்சனை வரும், அங்க என்ன தகராறு வருங்கிறது நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், அதை வந்து அவர்கள் அந்த ஹோம்வொர்க் வந்து சரியா அடிப்படையாக செய்யப்படவில்லை அப்படிங்கறத அந்த கேண்டிடேட் மாத்துறது காட்டுது. பாலு, நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ உளுந்தூர்பேட்டையில இருந்து மனிதநேய மக்கள் கட்சி விலகியது, அது அவங்க வந்து ஒரு வேலிட் ரீசன் சொன்னாங்க. ஏன்னா அங்க வந்து விஜயகாந்த் போட்டியிடுற மாதிரி இருக்கு, அப்படி வந்தது என்று சொன்னால் அவரை எதிர்த்து நாங்க அது வந்து அரசியல் கட்சிகளுடைய பதிலாக அது வரல. அது வந்து ஒரு ஊகமானாலும் அந்த ஊகத்தை மாற்றியோ அதை எதிர்த்தோ ஒரு கருத்து வரல. அது வந்து அது இன்னும் சொல்ல போனா அது ஊகமா இருந்தா கூட கிட்டத்தட்ட ஏற்றுக்கொள்வது மாதிரி இருக்கிறது. ஏன்னா ஒரு தொகுதியை ஒரு கட்சி விட்டு, இன்னும் சொல்ல போனால்
ஒரு கட்சி, அதுவும் ஒரு சிறிய கட்சி, ஒரு மைனாரிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கட்சி வந்து ஒரு 4 தொகுதி 5 தொகுதி ஒத்துக்கும் போது அவங்க பல விஷயங்களை யோசனை பண்ணி தான் அவங்க ஒத்துக்கிறாங்க. அப்படி ஒன்றும் சும்மா ஜஸ்ட் லைக் தட் அவங்க ஒத்துக்கிறது இல்லை. அப்ப அதிலேயே மாற்றம் வருது என்றால் அதற்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கலாம், நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்னைக்கு வேட்பாளர்களை மாற்றுவதுங்கிறது எதுல வருதுன்னு சொன்னால், இது பெரும்பாலும் எதுல வருது என்று சொன்னால், கட்சிக்குள்ள அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வலு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய குரூப்ஸ். உதாரணமா ஒரு விஷயம், தொகுதி மாற்றம் அப்படிங்கறது வந்து இயல்பானதுன்னு சொல்றீங்க, 2 பேருமே சொல்றீங்க. அதுல ஒன்னும் பெரிய இஷ்யூஸ் உங்களுக்கு இல்ல. அது வந்து கூட்டணி கட்சிகள் அவங்களுக்குள்ள முடிவு பண்ணுது, மாறி வரக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாத்திக்கிறாங்க. அதனால அதுல ஒன்னும் சிக்கல் இல்ல. வேட்பாளர் மாற்றுறதுலதான் வேட்பாளர் மாறுது. அதான் இப்ப நேற்று பாத்தீங்கன்னா ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, அவர் அமைச்சருடைய தம்பி, அவர் பேரெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் சொல்றாரு, நான் வந்து கலைஞர்கிட்ட நான் சொன்னேன், எவ்வளவு செலவு பண்ணேன்னாரு, 2-3 கோடி ரூபாய் செலவு பண்ணேன், தாராளமா அதுக்கு மேல கூட செலவு பண்ணுவேன்னு சொன்னேன். ஓப்பனா சொல்றாரு, இது வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். 3 கோடி ரூபாய் என்ன, அதுக்கு மேல கூட நான் செலவு பண்றேன்னு சொன்னேன். நான் தான் கட்சிக்கு கூடுதலாக, எங்கள் மாவட்டத்திலிருந்து நான் தான் கூடுதலாக வந்து கட்சிக்கு வந்து நிதியை நான் கொடுத்திருக்கேன். அவ்வளவுதான் சொன்ன பிறகு ஏதோ நான் அமைச்சருடைய சகோதரங்கிற காரணத்திற்காக எனக்கு வந்து அந்த சீட்டு மறுக்கப்பட்டது, இது நியாயம் இல்லைன்னு பப்ளிக்கா ஒரு கலைஞர் பேரை சொல்லி, இந்த திமுக பேரை சொல்லி நான் இத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன்னு சொல்றேன். நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே அவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியும். நான் 3 கோடி ரூபாய் தயார் பண்ணேன், அதுக்கு மேலேயும் செலவு பண்றேன் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 2 பேர் பேர்லயும் எடுக்கலாம், கட்சி தலைவர் பேர்லயும் எடுக்கலாம், இவர் பேர்லயும் வந்து நடவடிக்கை எடுக்கலாம். அதுதான் அந்த மாதிரியான. அப்ப இதுதான் உண்மையான விஷயம். இப்ப அவர் வந்து வெளிப்படையா இன்றைக்கு வந்து விட்டதை உண்மையான விஷயம் என்னென்றால், இன்றைக்கு தேர்தல் தான் 3 கேள்விதான். 1, நீ எந்த ஜாதி, உன்னுடைய தொகுதியில குறிப்பிட்ட தொகுதியில உனக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க. 2வது வந்து நீ எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணுவ. இதுதான் வந்து இந்த 2 முக்கியமான கேள்விகள்ங்கிறது எல்லா இடத்துலயும் வந்தது. இதுதான் வந்து இன்றைக்கு சாதி அமைப்புகளை நிலைநிறுத்துவதற்கான ஒரு அடிப்படை. இன்றைக்கு சாதிகள் அரசியலாக மாற்றப்பட்டதனுடைய விளைவினுடைய அடிப்படையே இந்த இடத்துல தான் வருது. இப்ப அது மட்டும் இல்ல, 3வது என்ன வருதுன்னு சொன்னால் பண ஆதிக்கம். அப்ப எவ்வளவு செலவு பண்றது என்பதை ஒட்டித்தான் அந்த வேட்பாளர் அங்க நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லும்போது என்ன வருதுன்னா, நீங்க பழைய காலத்துல இருந்த மாதிரி காமராஜ் மாதிரி கக்கன் மாதிரி ஆளெல்லாம் எலெக்ஷனுக்கே நிக்க முடியாது, அந்த நிலை தான். அப்ப என்னன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து பண ஆதிக்கம் என்பதுதான் இன்னைக்கு தேர்தலுடைய அடிப்படையாக மாறிவிட்டது அப்படிங்கறத இது ஒரு விஷயம் காமிக்குது. 3வது என்னன்னு சொன்னா, திமுக வந்து ஒரு பெரிய ஒரு கட்டுப்பாடான கட்சிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு 4 தரம் 5 தரம் வந்து சட்டமன்றத்தில் ஜெயிச்ச ஒரு 65-67 வயதான ஒருவர் அந்த கட்சியினுடைய ஒரு பொருளாளராக இருக்கக்கூடியவர், அவர் சீஃப் மினிஸ்டரா வரணுங்கிறது அவருக்கு அது பெரிய இன்னும் வரைக்கும் கனவாகவே இருக்கு. 93 வயது நிறைந்த ஒரு முதிய ஒருவர் வந்து நான் இன்னைக்கு நான் 6வது தரம் 7வது தரம் வருவேன்னு சொல்றாரு. அது வயது வந்து ஒரு பிரச்சனையா? இல்ல, வயது பிரச்சனை என்பது மட்டுமல்ல. நான் என்ன சொன்னேன்னா, மக்கள் வந்து சட்டமன்றத்துக்கு தங்களுடைய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, தொகுதிக்கு சார்பாக ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது நீங்க சொல்றது டெக்னிக்கலா நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நியாயமாக எப்படி இருக்க வேண்டும், சட்டவிரோதமாக அதுல ஏதாவது இருக்கா? சட்டத்தை பத்தி மட்டுமே நான் பேசக்கூடாது, நான் சட்டம் மட்டுமே நான் பேசவில்லை. இன்னொன்னு என்ன சொன்னால், ஒரு சமூக நேர்மைங்கிறது நமக்கு இருக்கணும். அந்த நாணயம் நம்மட்ட. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்க வேண்டாம் நீங்களே விட்டு கொடுக்கணும்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க இது விட்டு அவர் கலைஞர் விட்டு கொடுக்காத காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரே ஒரு காரணம் தான், அவரால் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அவருடைய குடும்பத்தினுடைய தகராறு அவரால் தீர்க்க முடியாது. அதனால அவர் தொடர்ந்து அவர் நான் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்ல வேண்டிய குடும்பத்துக்குள்ள தகராறு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து உறுதியான தகவல்கள் எதுவும் தெரிஞ்ச விஷயம். ஒருவர் வந்து கட்சிக்குள்ள இருந்தவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, அவர் கட்சியை விட்டு நீக்கியாச்சு. ஆனா நீங்க எதை சொல்லலாம், வின்னபிலிட்டி வந்து அவர் எத்தனை வயசானாலும் சரி, அவர் முதலமைச்சர்னு சொன்னா தான் ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, அவரை தான் முன்னிறுத்த முடியுது அப்படின்னு காரணம் சொன்னா அதை புரிஞ்சுக்க முடியும். பார்லிமெண்ட்ல ஒரு திட்டம் இருக்கு, அதாவது எத்தனை தடவை வேணாலும் ஒருத்தர் எம்பியா வரலாம், அதுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. இப்ப உதாரணமா 3 தரம் எம்பியா இருந்திருக்காரு, ஆனா 3 தரமும் அவரு கொட்டாய் விடுறது கூட வாயை திறக்காத எம்பி எல்லாம் இருந்திருக்காங்க. அது எண்ட்லெஸ் டிபேட். ஆக்சுவலா எண்ட்லெஸ் டிபேட் தான். நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யணும், நிகழ்ச்சியை எண்டு கொண்டு வரணும். சுருக்கமாக உங்களுடைய ஓகே, இந்த வேட்பாளர், அதாவது நீங்க ஏற்கனவே சொன்னது போல இந்த வேட்பாளர்கள் மாற்றப்படுவது நிச்சயமாக இந்த கட்சிகள் வந்து அவர்களுடைய ஹோம்வொர்க் செய்யல அப்படிங்கறத ஓரளவுக்கு காட்டுது. 2வது, ஒரு மிகப்பெரிய மற்றொரு கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர் அந்த இடத்துல நிக்க வச்சாக்க நம்ம வேட்பாளரும் கொஞ்சம் வலுவான ஒரு வேட்பாளராக இருக்க வேண்டும் என்று நினைத்து ஓரிரு தொகுதிகளில் அந்த மாதிரி மாற்றங்கள் நடப்பது இயல்பு. ஆனால் ஒரு 20 கேண்டிடேட் 15 கேண்டிடேட், இப்ப திமுகலையும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கேண்டிடேட் மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அண்ணா திமுக கிட்டத்தட்ட 20 கேண்டிடேட் மாத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நிச்சயமாக ஆன்டிசிபேட் பண்ணி அந்த நீங்க இவாலுவேஷன் ப்ராசஸ் வைக்கிறீங்க இல்லையா,
நேர்காணல் வைக்கிறீங்க இல்லையா, இந்த நேர்காணல்ல கண்டுபிடிக்காது ஒரு வாரம் கழிச்சு அவரை நாமினேஷன் பண்ண நாமினியா நீங்க அறிவிச்ச பிறகு என்ன கண்டுபிடிச்சீங்க? சோ இந்த அடிப்படையில அது வந்து ஒரு லேக் ஆஃப் பிரிப்பரேஷன் அப்படிங்கறத அந்த கட்சிகள்ல காட்டுது. அதை வந்து தமிழ்நாட்டுல முன்னாடி நடக்காத அளவுக்கு இந்த தேர்தல் நடந்திருக்குங்கிறது ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். தொகுதி மாற்றங்கள் வந்து பெரிய ஒரு கூட்டணியில தொகுதி மாற்றங்கள் வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க வேண்டாம். இது வந்து நான் வந்து பிரிப்பரேஷன் குறைவுன்னு நான் பார்க்கல. இது என்னன்னு சொன்னா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குரூப்ஸ் அவங்களுக்குள்ள இன்டர் பாலிடிக்ஸ் லாபியிங் வரக்கூடிய விஷயம் தான். இது வந்து கொள்கையோ கோட்பாடோ ஹோம்ஒர்க் பண்ணல அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. இல்ல லாபியிங் அவங்க ஆன்டிசிபேட் பண்ணலன்னா ஹோம்ஒர்க் பண்ணலங்கிறது இடையில உள்ள வருவோம். இந்த மாதிரி இந்த இவரை நாமினேட் பண்ணா இந்த எதிர்ப்பு வருங்கிறத அவங்க முன்னாடியே முன்கூட்டியே பார்த்திருக்க வேண்டிய விஷயம். லாபியிங் போர்சஸ்க்கு இடையில உண்டான முரண்பாடுகள். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.